அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேயர்களுக்காக நான். திலகம். அனைவருக்கும் வணக்கம். நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். திலகம் என்கிற V.S. ரோமா என் பெயர். அதாவது குட்டிகளாக ஒரு கதை சொல்லட்டுமா? யானை பற்றியது. அதாவது ஒரு காட்டில் என்னென்ன விலங்குகள் இருக்கும் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். யானை மிக பெரியதாக இருக்கும், பார்ப்பதற்கு பயமாக இருக்கும். கரடிப்புலி சிங்கமும் பயமாக இருக்கும். ஆனால் இது பெரிதாக தோற்றம் இருப்பதால் பயம் மிகவும் அதிகமாக இருக்கும். அப்படித்தானே? அந்த யானைக்கு காது மிக மிக பெரியதாக இருந்தது. எப்போவுமே யானைக்கு காது பெரியதாக இருக்கும். ஆனால் இது மிக மிக பெரியதாக இருந்தது. முயல், அணில், மற்ற பறவைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அதை சுற்றி வர சூழ்ந்துக்கிண்டு கலாட்டா செய்யும். இது யானை மிகவும் வருந்தும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இதையெல்லாம் தண்ணி குடிக்க வெளியில் சென்றது. மழை மிகவும் அதிகமாக திடீரென்று வந்துவிட்டது. அப்பொழுது அந்த யானை நனைந்து கொண்டு நின்னது மழையில். இது பறவைகள், இது அணில், இந்த மாதிரி இதெல்லாம் ஐயோ நனைஞ்சா எனக்கு ஒத்துக்காதே என்று சொல்லியது. மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தது. யானை அதன் அருகில் சென்று தன்னுடைய காதை குடை போல் விரித்தது. எதுவுமே நனையவில்லை. அந்த பறவைகளும் அணிலும் எதுவுமே நனையவில்லை. இது மட்டும் நனைந்தது. அதுகள் நன்றி சொல்லியது கலாட்டா செய்ததுக்கு. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? நம்மளும் உள்ள குறை நமக்கும் உதவும், மற்றவர்களுக்கும் உதவும். நன்றி.